ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி கொண்டக்கடலை நைட்டே ஊற போட்டு அதை காலையில் உப்பு போட்டு வேக வச்சு தங்கச்சி மகளுக்கு கொஞ்சம் காலேஜுக்கு கொடுத்து விட்டுட்டு மீதி கடலையை கடலைக்கறி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். கடலைக்கறி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு, அரிசி மாவு புட்டு ஆல்ரெடி அவங்க தேங்காய்லாம் போட்டு வறுத்து தந்ததுனால நான் தேங்காய் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக புட்டு அவிச்சிட்டேங்க. இதுதான் எங்கள் வீட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. கடலைக்கறி புட்டுக்கு நல்லா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நாள் நான் அது மாதிரி சாப்பிட்டதே இல்லை. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் செஞ்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும், சிறுபயிறு அந்த மாதிரி புட்டுக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு நாள் டேஸ்ட்டு பார்த்தேன். நிஜமாகவே நல்லா இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என் பையன்கிட்ட கேட்டேன். அவனும் ஓகே சொன்னான். புட்டு கடலைக்கறி சாப்பிட மாட்டான். அதனால் அவளுக்கு அம்மா வீட்டில் ஆப்பம் வாங்கி கொடுத்தாச்சு, கடலைக்கறி ஆப்பம். நானும் என் பையனும் புட்டும் கடலைக்கறியும் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னமோ தெரியலை, இப்போ எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டேன்னா ஏதாவது ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு இஞ்சி டீ குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா ஒரு அழகான இஞ்சி டீ போட்டு குடித்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.